அருமையானவர்களே, நான் இதை குறித்து சாட்சி சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் 118, 118, 17, 18 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கே அருமையான ஒரு வசனத்தை சங்கீதக்காரன் கொடுத்திருப்பான். என்ன கொடுத்திருப்பான்னா, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அப்ப நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கணும் இல்லையா? நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்தாதான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய சந்நிதியிலே நீ கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க முடியும். நான் போயிட்டே இருந்தையா, ஒரு சைக்கிள்காரன் இடிச்சான், அடுத்து ஒரு வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி நான் எழுந்து வெளியே வந்துட்டேன்ல, சும்மா லேசா சிராய்ப்பு தான், மற்றபடி நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் என்னை காப்பாத்தினார். பின்னாடி ஒரு பஸ் வந்தது, நல்ல வேலை நான் வந்துட்டேன், அந்த சைக்கிள்காரன் இடிச்சதுன்னா நான் உடனே பிளாட்ஃபார்ம் பக்கம் வந்துட்டேன், எனக்கு ஒரு அடியும் படலை, சின்ன சின்ன அடிதான், ஒண்ணு இல்லை, நான் உயிரோடு இருக்கிறேன். நீ சாட்சி சொல்லுவியா மாட்டியா? அப்போ நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கணும். நீதிமொழிகள்ல சொல்லப்படுது 24:16, நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நீதிமானுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பாத்தீங்களா? யார் நீதிமான்? ரோமர் 3:24 அதுல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதே 3:28 ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறான். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போம். இதுதான் சத்தியம். அப்படி இருக்க நீதிமான்களாக உள்ள நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போம். மத்தேயு 18, 21, 22 வசனங்கள்ல பார்க்கிறோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவோடு கூட பேதுரு போய் சென்று கொண்டிருக்கிறார். பேதுரு போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அங்க பாருங்க. 18 அந்த இதுல பாத்தீங்கன்னா 21, 22 வசனங்கள்ல பேதுரு போயிட்டு இருக்கார், இயேசு போயிட்டு இருக்கார். இயேசு போயிட்டு இருக்கும் போது பேதுரு வராரு. அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா? அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, என் அண்ணன் இருக்கிறான், என் தம்பி இருக்கிறான், அவன் என்கிட்ட தப்பு பண்ணிட்டான், அவனை 7 தடவை மன்னிக்கலாமா? 7 தடவை மட்டும் மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க. 22ஆம் வசனத்துல, அதற்கு இயேசு 7 தரம் மற்றும் அல்ல 70 தடவை என்று சொல்லுகிறேன். 7 490. ஆனா இங்க என்ன மீனிங் தெரியுங்களா? 7 சொன்னாவே அது எண்ட்லெஸ். அது நீ எத்தனை முறை தப்பானாலும் நீ மன்னிச்சுட்டு தாண்டா இருக்கணும் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். இங்க 7 490. 490 எண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? 1 2 1 தடவைக்கு 1 தப்பானா மன்னிச்சுட்டேன், 2 தப்பானா மன்னிச்சுட்டேன், 7 தப்பானா மன்னிச்சுட்டேன், 71 தப்பானா மன்னிச்சுட்டேன், இப்படின்னு 490 வரைக்கும் எண்ணிட்டு இருப்பீங்களா? இல்ல, அதுக்கு எண்ணிக்கை, அது நம்பர்லெஸ். எப்படி அங்க அப்பாரே போ சாத்தானேன்னு சொன்னாரு ஆண்டவர். அப்பாரே போ சாத்தானா, அப்பாரேனா என்ன அர்த்தம்னா அதுக்கு டிஸ்டன்ஸே கிடையாது. அதுக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸ், அந்த மெஷர்மெண்டே கிடையாது. அது 1 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டரா, 100 கிலோமீட்டரா, 1000 கிலோமீட்டரான்னு தெரியாது. அப்பாரே அப்படின்னாவே அதுக்கு ஒரு மெஷர்மெண்டே கிடையாது. அதே போலதான் இங்க 7 70 தடவை அப்படின்னு சொன்னா நீ அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் நீ மன்னிச்சுட்டு தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது இளையகுமாரன் கதையை பாக்குறோம். அங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டு, என்னுடைய சொத்தெல்லாம் குடியா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். எல்லாத்தையும் அழிச்சான். அழிச்சிட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மகனை அந்த தகப்பன் ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு பாதரட்சை போடுறான், புது ட்ரெஸ்ஸ போடுறான், கையில மோதத்தை போடுறான், இது நல்லா ஒரு கொழுத்த கன்று அடிச்சு விருந்து போடுறான்.
ஒரு சாதாரண மனுஷனுக்கு அந்த எண்ணம் இருக்கும்போது நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்க தயப்பெருத்தவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அவன் என்ன சொல்றான்? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான். அப்படி என்று சொல்லி அந்த மனிதன் அவனை தன்னுடைய இளைய குமாரனை ஏற்றுக்கொள்கிறான். அருமையானவர்களே, அதை போலவே பாருங்க, இந்த பேதுருவுடைய காரியத்தை பார்க்கின்ற பொழுது மத்தேயு 26 அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 26 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு அந்த போர் சேவகர்களாலே பாத்தீங்கன்னா அந்த அதிபதிகள் சொன்னபடியாக அவருக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது என்ன நடக்குது? 26 அதிகாரம் மத்தேயு 26 பார்க்கிறோம். 26 69 முதல் 74 வசனங்கள் வரை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு வாசிக்கலாம். அவன் என்ன பண்றான்? அவர் பின்னாடியே போறான், தூரத்துல போறான். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த முற்றத்துல போய் உக்காந்துக்கிறான். அந்த முற்றத்துல என்ன நடக்குது? அந்த தண்டனை கொடுக்க போற அந்த இது பண்ற இடத்துல, அதுக்கு முன்னாடி உள்ள முற்றத்துல அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுக்கு என்ன தண்டனையோ என்ன நடக்க போதோ அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருக்கும் போது அவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளிர் காயிற இடத்துல அந்த முற்றத்துல இருக்கிறான். இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தி வரா. ஒருத்தி என்ன பண்ணா, நீயும் கலிலேயனாகிய இயேசு கூட இருந்த அப்படின்னு அவன் நல்லா பார்த்துருக்கிறா. பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லும் போது பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, நீ இயேசு கூட இருந்தேன்னு சொல்ற, ஆனா எனக்கு தெரியாது அப்படின்றான். அவன் மண்டப வாசலுக்கு போன பிறகு வேறொருத்தி வரா. மண்டப வாசலுக்கு போறான். அப்ப வேறொருத்தி வரா. இவனும் நசரேயனாகி இயேசுவோடு கூட இருந்தான், அங்கே இருந்தவர்களுக்குள் அவன் சொன்னான். அவனோ அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். அவன் தெரியவே தெரியாது, அந்த ஆள் யாருன்னே தெரியாது, இயேசுன்ற பேரை என் காதால கேட்டது கூட கிடையாது அப்படின்னு மறுதளித்து சத்தியமும் பண்றான். யாரு? பேதுரு. இந்த பேதுரு யாரு? இயேசு கிறிஸ்து எங்கே போய் அற்புதம் செய்தாலும் அவரோட கூட பேதுருவும் யோவானும் இல்லாம இருக்க மாட்டாங்க. இயேசுனுடைய பிரதான சீடன் அந்த பேதுரு. அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றோடும் எல்லாம் செய்யும் போது அவன் கூடவே இருந்தவன். அவன் சொல்றான், அந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் யாரோ நான் யாரோ, என்கிட்ட ஏன் சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் நீ அவங்கள ஒருத்தன், உன் பேச்சு அதை வெளிப்படுத்துது, நீ கலிலேய, உன்னுடைய இது ஸ்லாங் நான் கேட்ட லாங்குவேஜ் நீ பேசக்கூடிய பேச்சு, நீ கலிலேய, நீ இயேசுவோட கூட இருந்தன்றத வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். என்ன பண்ணா? சபிச்சான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவரோடு கூட இருந்த பேதுரு சபிச்சான். எனக்கு தெரியாது, அவனுக்கு உயிர் பயம். சபிச்சான், ஆணையிட்டான், எல்லாம் பண்ணான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? என்ன தண்டனை கொடுத்தாரு? அவனை என்ன பண்ணிருக்கணும்? தண்டிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா அவர் தண்டிக்கல. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா, யோவான் 21 எடுத்துங்க. யோவான் 21 15 முதல் 17 வசனங்களிலே நம்ம வாசிக்கின்ற பொழுது, அந்த பேதுரு, தன்னை மறுதலித்த பேதுரு, தான் யாரோ அவன் யாரோ என்று சொன்ன பேதுரு, அவன் இவன் என்று ஏக வசனத்திலே சொன்ன பேதுரு, அவரை சபித்த பேதுரு, அந்த பேதுரு, அப்படிப்பட்ட பேதுருக்கு ஆண்டவர் சொல்றார் இங்க 15 யோவான் 21 15 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 17 வசனம் வரைக்கும் 3 வசனம் மட்டும் போதும். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு
இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என்ன சொன்னாரு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுதலித்தவன், இயேசுவை மறுதலித்தவன் அவனை மன்னிக்கிறார். மன்னிச்சு என்ன சொல்றார்னா, நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்கும்போது ஆம் ஆண்டவர் சொல்லும் போது, நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்த 2வது தடவை வரார் ஆண்டவர் அவனை சோதிக்கிற மாதிரி. வந்து என்ன கேட்கிறார்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்படுகிறான். ஏன் அந்த துக்கம்? எதற்கு அந்த துக்கம்? நாம 3 தரம் மறுதளிச்சோம், அவர் 3 தடவை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. 3 தடவை மறுதளிச்சோம், 3 தடவை நான் கேட்டா என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. நம்ம உண்மையிலேயே அவரை நேசிக்கிறோமே? நம்ம செஞ்ச அந்த மறுதளிச்சதுனால தப்பு இப்படி கேட்கிறாரு போது அவனுக்கு துக்கம் அப்படியே தொண்டையை அடைக்குது. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாம் தெரியும் அம்மாவுக்கு. நான் மோட கூட இருக்கும் போது நீ செய்த அதிசயங்களை நான் பார்த்தேன்றதும் தெரியும். உண்மை பிடிச்சுக்கிட்டு போகும்போது, போர்சவர்களுக்கு பிடிச்சுக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உன்னை யாருன்னு கேட்கும் போது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுதளிச்சதும் தெரியும். இப்போ நான் உன்னை நேசிக்கிறேன்னு தெரியா அப்படின்ட்டு என்ன பண்றானா, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார்.